வறுமை எதிர்த்து போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் சார். ஆனா முதுமை எதிர்த்து போராடி இளமைக்கு வர முடியுமா? முடியாது சார். சபாஷ், நல்ல சிந்தனை. எல்லா காலகட்டத்திலும் ஒரு தனிமை இருக்கு சார். ஸ்கூல் பையன் படிக்க ஹாஸ்டலுக்கு போறான் பாருங்க சார், அதுவும் தனிமை தான் சார். அந்த தனிமையிலும் அவன் படிச்சு நல்ல நல்ல வேலைக்கு வரணும்னு கனவு காண்றான் பாருங்க சார், அது ஒரு இனிமை சார். சரி. இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறாங்க பாருங்க சார், அதுவும் ஒரு தனிமை தான் சார். அந்த தனிமையிலும் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க சார், அது ஒரு இனிமை சார். முதுமையில தனிமை உலகத்திலே கொடுமையா. அதுல கனவு இருக்காது, நம்பிக்கை இருக்காது, எதிர்காலம் இருக்காதுயா. ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் ஐயா, உலகத்திலே மிக பெரிய தண்டனையா என்ன ஐயா கொடுப்பாங்க? மரண தண்டனை. ஐயா அந்த மரண தண்டனை கூட ஒரு நிமிஷம் தாயா இருக்கும். ஆனா அந்த முதுமையில தனிமை இருக்க பாருங்க, அவங்களுக்கு ஆயுசு ஃபுல்லா இருக்கு ஐயா. ஐயா நம்ம நாட்டு சுதந்திரத்துக்கோசம் போராடின தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அந்தமான் சிறையில தனிமை சிறையில தான் அடிச்சாங்களாம். ஆனா அதை கூட விடுங்க, வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஷாஜகானோட புள்ள ஷாஜகானை கூட தனிமை சிறையில தான் சார் அடிச்சாங்களாம். மாவீரன் நெப்போலியன் கூட அதே தனிமை சிறையில தான் அடிச்சாங்க. ஒரு குற்றவாளிகளுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை உங்களை 10 மாசம் பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி விட்ட உங்க பெத்தவங்களை கொடுக்குறீங்களா? இது நியாயமா சார்? தங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலத்திலே வைத்து காப்பாற்றாமல் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பக்கூடியவர்களை பார்த்து ஒரு சவுக்கடி கொடுப்பதை போல நாளைக்கு வாட இருக்கக்கூடிய இந்த இளந்தளிர் இப்படி ஒரு கேள்விக்கணையை எழுப்புவது பாராட்டுக்குரியது. ரெடிமா சார், இந்த மனிதனை உடனிருந்து கொள்ளும் ஆயுதம் சிந்தனையை சீரழிக்கும் மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவம் தான் சார். வரும் போகும் இன்பம் துன்பம், வந்தா போகாது புகழும் பழியும், போனா வராது உயிரும் மானமும், தானா வரும் இளமையும் முதுமையும். எப்படி வருது எங்க இருந்து வருதுன்னே தெரியல சார் இந்த மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவமும். சார் மந்திரவாதி சொல்றான், மண்ணுக்குள்ள பொன்னான வைரம் மறைஞ்சு கிடக்குது, வெளியே வர துடிக்கிற பட்சத்தை அடக்கிற சக்திக்கு 7 நாள் விரதம் இருந்து 6 வெடக்கோழியை அடிச்சு 5 ஆட்டை பலி கொடுத்து 4 பன்னிக்குட்டியை நடுவில் வச்சு 3 எலுமிச்சை பழத்தை முச்சந்தியில வீசி 2 கண்ணுக்குட்டியை காவு கொடுத்தா காலி இறங்கி வருவா, கருணை காட்டுவா, மண்ணு பொண்ணாகும், பொண்ணு ஓபசமாகும்னு ஒரு மந்திரவாதி சொன்னான்னு திருச்சி பக்கத்துல மணப்பாறைன்ற ஊர்ல தன்னுடைய மகனையே பலி கொடுக்க முன் வந்தான் சார் சங்கரன்ற ஒரு லாரி டிரைவர். இதுதான் சார் அந்த காலத்திலேயே இந்த கொடுமை இருந்திருக்குன்னு பாரதி அழகா பாடுனா. நெஞ்சி பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, வஞ்சன பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார் மிக துயர்படுவார். துயரப்படுறதோட இல்ல சார், இந்த மக்கள் மூட பழக்க வழக்கன்றதுல ஒன்று விழுந்து எழுந்திருக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க. உழைக்கிறவனுக்கு அது நல்ல நேரம், உழைக்காதவனுக்கு அது கெட்ட நேரம் சார். கெட்ட நேரம்னு சொல்லி இவன் வீட்லயே இருந்துட்டானா வேலை இவனை தேடி வராது சார், வேலையை தேடி நாம தான் போகணும். என்னை பார் யோகம் வரும் அப்படின்ற படம் மாட்டாத வீடு இருக்காது, கடையும் இருக்காது சார். என்னை பார் யோகம் வரும்னு கழுத படத்தை அதுக்காக மாட்டல சார். என்ன பாரு, கழுதைய பாரு, கழுத மாதிரி நீ உன் வாழ்க்கையில உழ, அது எவ்வளோ சுமைய சுமந்தாலும் சுகமா சுமக்கும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நீ சுமைய கூட சுகமா நின அப்படின்றதுக்காக தான் சொன்னான். அப்படி நினைச்சின்னா உன் வாழ்க்கையில யோகம் வரும். சபாஷ். இன்னொன்னு சொல்லுவாங்க சார், நரிமுகத்துல முழிச்சா நல்லது நடக்குமா? ஐயா, நரிமுகத்துல முழிச்சா நல்லது நடக்காது. நரிய போல நீ உன் வாழ்க்கையில தந்திரமா வாழு, அப்ப உனக்கு நல்லது நடக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னா. நீ முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில நல்லது நடக்காது சார். தந்திரமா வாழு. இன்னொன்னு சொல்லுவான், இந்த பூனை குறுக்க போயிட்டுனா அவனுக்கு கெட்ட சகுனமா சார். பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம் கிடையாது. பூனை ஒரு வகையான புலியோட இனம். அந்த புலி பதுங்கி வாழுற மாதிரி இதுவும் பதுங்கி தான் போகும். அப்படி போகும்போது அதோட இயல்பு என்னன்னா முடி உதிரும். அப்படி உதிருனா உனக்கு அடே மடையா, நீ போனினா உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும்டா, நீ நின்று போனினா உனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகாதுடா. அதுக்காக தான் சார் 10 நிமிஷம் நின்றுட்டு போக சொல்லுவான். இதை இந்த மூட நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டான்,
நின்றுட்டு போன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறோம் 10 நிமிஷம் என்ன அரை மணி நேரம் நிற்கிறான். ஏசி காரில் போகிறவங்க கூட நின்றுட்டு போகிறான் சார். நான் என்னோட கோணத்தில் இதை நான் சொல்லட்டுமா? பூனை என்பது எந்த விஷயத்திலும் மதில் மேல் பூனையாக இருக்கும். வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று பூனை என்பது யோசிக்கும். நீ புறப்படும் போது அந்த பூனையை பார்த்தால் மதில் மேல் பூனையாக இருந்து விடக்கூடாது. நீ நம்மளால் முடியும் நம்பிக்கையோடு குதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால் மதில் மேல் பூனையாக இருக்கும் பூனையை பார்த்து அதனுடைய விடியை பார்த்து மனிதா நீ உன் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே என்பதுதான் நான் உனக்கு கற்றுத்தரும் பாடம். வறுமைனா என்ன தெரியுமா சார்? நான் சொல்றேன் பாருங்க. வா வயிற்றுல ரு சோறு, மை இல்லாமை, வயிற்றுல சோறு இல்லாமை, இதுதான் சார் வறுமை. சார் அழுத குழந்தைக்கு பால் இல்ல, இது கொடுமை. கொடுக்கும் தாய்க்கு சோறு இல்ல, இது அதை விட கொடுமை. சோறு போடும் அப்பாவுக்கு வேலை இல்ல, இது மிகப்பெரிய கொடுமை. சார் ஒரு 1ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு ஒரு 100 பேர் போய் சேர்றான் சார். கல்லூரிக்கு போறது வெறும் 6 பேர் மட்டும் தான் சார். மீதி 94 பேர் எங்க சார் போனா? வயிற்று பொழப்புக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் மாடு ஓட்டுறான் சார், மூட்டை தூக்குறான் சார், சைக்கிள் கல்ல வேலை செய்யறான் சார். அதுல எத்தனை டாக்டர் இருந்திருப்பாங்க, எத்தனை வக்கீல் இருந்திருப்பாங்க, எத்தனை இன்ஜினியர் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இழந்துட்டோம் சார். ஏன் இழந்தோம்? வறுமையால் தான் சார் இழந்தோம். வறுமை இல்ல கட்டி அவங்களாம் இழந்திருக்க முடியாது சார். சார் உழுத உழவனுக்கு சோறு இல்லை, நெய்த உழவனுக்கு ஆடை இல்லை, வறுமை தவிர வேறு இல்லை. இதுதான் இந்தியாவுக்கு பெருந்தொல்லை. அதனால தான் சொல்றேன், மனிதனை உள்ளிருந்து கொள்ளும் மிக மிக மோசமான ஆயுதம் வறுமை. சார் சொல்லுங்க ஐயா. இந்தியா ஒரு விவசாய நாடு, இந்தியா ஒரு வேளாண்மை நாடு அப்படின்னு சொல்றீங்க. சத்தியமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவுல 3000 பேரு, மகாராஷ்டிராவுல 1500 பேரு, ஒரிசாவுல 1200 பேருன்னு வயிற்றுக்கு சோறு இல்லாம தவிச்சு தவிச்சு தற்கொலை பண்ணி செத்து போனா பாருங்க. அதுக்கு காரணம் வறுமை சார். இந்தியாவில் ஒரு நாளைக்கு 27 கோடி பேர் ஒரு வேளை உணவு இல்லாம தவிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் வறுமை சார். 3 வேளை சோத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த 3 வேளை உணவு தான் சார் எனக்கு கனவுலயும் வருது, நினைவுலயும் வருது, ஆனா நிஜத்துல வர மாட்டேது சார். அதையும் தாண்டி நாங்க 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு எங்க ஊர்ல ஏதோ ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, ஒரு திருவிழா, இப்படி தான் சார் நினைக்கணும். இந்த மாதிரி வறுமை எங்களை மாதிரி ஏழைங்களை மட்டும் வாட்டல சார், நாட்டுக்காக போராடின பெரும் பெரும் போராட்ட தியாகிகளை எல்லாம் பாதிச்சுது. சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக நாட்டுக்காக சிறைக்கு போனார். சிறைக்கு போய் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா தொழுநோயோட வர்றாரு சார். பசியோ வாட்டுது. பாரதியார் வீட்டுக்கு போய் பசியை தீர்த்துக்கலான்னு பாரதி வீட்டுக்கு போறாரு. வெயிலோ அவர் வாட்டுது முதுமையில. பாரதியார் வீட்டுக்கும் போயிட்டாரு. ஆனா பாரதியார் வீட்டு படியை கூட தாண்ட முடியாம மயங்கி பசியால பொத்துன்னு விழுந்தார் சார். ஏதோ விழற சத்தம் கேட்குதுன்னு பாரதி துடிச்சு போய் கதவை திறந்துட்டு ஓடி வந்து பார்த்தா ஒரு முதியவர் வெயில மயங்கி கிடந்தார். யாரா இவருன்னு தன் பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்புனா அவர் சொல்றாரு, நான் தான் சுப்பிரமணிய சிவா, பசியால மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னார் சார். கொதிச்சு போடா சார் பாரதி. அப்பதான் ஒரு கவிதை எழுதினான், சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் வெறும் சோத்துனிக்கா வந்தது இந்த பஞ்சம் சொன்னா சார். அப்படி சுப்பிரமணிய சிவாவை பதறி போய் தண்ணி தெளிச்சு எழுப்பி ஒரு கவிதை சொன்ன பாரதியால கூட ஒரு வேளை பசிய போக்க முடியல சார். காரணம் அன்னைக்கு பாரதிக்கும் அங்க வறுமை சார். வீட்டுக்குள்ளே சோறு, அங்கே உலை கொதித்து கொண்டிருந்தால் பாரதி நெஞ்சம் கொதித்து இருக்காது. இப்படி வார்த்தை கொண்டு கவிதைகளை பதித்து இருக்காது. வறுமை வாட்டிய போதும் தன் எழுதுகோல் கொண்டு ஒரு வரலாற்றை படைத்து விட்டு சென்றானே பாரதி. வறுமையிலும் கூட அவன் எழுதுகோலை ஏந்தி பிடித்திருக்கின்றான். அதனால் தான் இன்றைக்கும் நாம் அந்த பாரதி என்ற கவிஞனை தாங்கி பிடிக்கிறோம். பேசுங்க. இந்த மற்ற ஆயுதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒருத்தவனை ஒரே தடவையில் கொன்னுடும் சார். ஆனால் அந்த வறுமை இருக்கு பாருங்க, அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவனையே கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளும் சார். உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கு. ஐநா சபைன்னு ஒன்று உருவாக்கி ஒரு கொடுமையான நோயை தீர்க்கறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் போடுறதுக்கே பல கோடி ரூபாயை செலவு பண்றாங்க. அந்த கொடுமையான நோய் எய்ட்ஸ்ன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த எய்ட்ஸ் கூட ஒரு மனுஷன் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு சாவை தந்து அவனை முடிச்சிடும். ஆனால் அந்த வறுமை இருக்குது பாருங்க, அது வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன்,
அவன் வாழ்க்கையே போராட்டமா மாத்தி. அதனால தான் ஏன் சொன்னேன், எய்ட்ஸை விட கொடுமையானது வறுமை என்ற நோய். சரிங்க ஐயா. பொதுவா ஸ்கூல் பள்ளிக்கூடம் போகிற பசங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்களாம் பள்ளிக்கூடம் போனால் எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எண்ணெய் தடவாத ஒரு பரட்டை தலை, செருப்பே போடாத கால், நனைஞ்சே இருக்கும் ஒரு சீருடை, பசியால் வாடின ஒரு முகம். இப்படி தான் சார் இருக்கும் எங்கள் நிலமை. இப்படி தான் சார் நாங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். 11ஆம் வகுப்பு போயிட்டேன். நல்லா நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ மதிய சாப்பாட்டுக்கு விட்டோன்னே, லஞ்சு விட்டோன்னே பிள்ளைங்க எல்லாம் போயிடுவாங்க. நான் மட்டும் அங்கே தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அந்த பெஞ்சில். அப்போ நான் ஏங்கண்ணா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃபேண்ட் வாங்கி தருவார், எங்கள் அப்பா ஒரு சட்டை வாங்கி தருவார், இன்னைய வரைக்கும் செருப்பே போடாமல் இருக்கேன் சார், ஒரு செருப்பு வாங்கி தருவார்னு ஏங்கலை. ஒரே ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம தான் ஏங்கினேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, தம்பி நீ உழைச்சி தான் இனிமேட்டு குடும்பத்தை காப்பாற்றணும், படிச்சுக்கிட்டே ஏதாவது வேலைக்கு போன்னு சொன்னார். எங்கள் ஊர் ஒரு கிராமங்க ஐயா. அங்கே இருந்ததோ ஒரே ஒரு வேப்பங்கொட்டை மெல்லு. அங்கே போய் தான் பிழைக்கணும்னு நிலமை வந்துடுச்சு. நைட்டில் மூட்டை தூக்குற வேலைக்காக நானும் போனேன். ஆனால் அங்கே மூட்டை தூக்க போனவொன்னே தான் தெரிஞ்சுது, ஒரு மூட்டையோட எடை 80 கிலோ. ஆனால் என் எடை எவ்வளோ தெரியுமா? 49 கிலோ. அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் லாரியில் ஏற்றிட்டு நான் இறங்கி வந்தேன்னா எனக்கு கூலி எவ்வளோ தெரியுங்களா? 50 பைசா. நான் என் குடும்ப வறுமைக்காக அதையும் செஞ்சேன். மூட்டை தூக்கிட்டு இறங்கி வருவேன், முதுகெல்லாம் ஒரே எரிச்சலாக எரியும். பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்பேன், ஆனால் என்னென்ன முதுகெல்லாம் எரியுதேன்னு கேட்பேன். அதுக்கு அவர் சொல்லுவார், தம்பி பிஞ்சு முதுகுப்பா, அது அப்படித்தான் எரியுன்னு சொல்லுவார். வலி தாங்காமல் தொட்டு தடவி பார்ப்பேன், ஒரே ரத்தமாக இருக்கும் சார். அந்த அண்ணன்கிட்ட சொல்லுவேன், ஆனால் ரத்தம் வருதுன்னு சொல்லுவேன். இடுப்பில் கட்டிருக்க ஒரே ஒரு துண்டு இருக்குது பாருங்க, அதை தண்ணியில் நனைச்சி ஒரு ஒத்தலம் கொடுப்பார். அதான் அவர் எனக்கு கொடுத்த மருந்து. அப்போ தான் எனக்கு எங்கள் வாத்தியார் சின்ன வயசில் சொன்னது ஒன்றே ஒன்று ஞாபகம் வந்தது சார். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னார். எல்லாம் சரி சார், அது காயற வரைக்கும் எதை சார் கட்டுறது? ஒரு நாள் 12ஆவதுல எங்கள் ஆசிரியர் என்ன ஒருத்தர் சொன்னார், தம்பி வருமன்னு சொல்லாத, தன்னம்பிக்கையோட நல்லா படி, அதிக மார்க் எடு, நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, நானும் தன்னம்பிக்கையோடு இருந்து படித்து ஜெயிச்சிடலான்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தெருவிளக்கு இருக்குங்கய்யா. அந்த தெருவிளக்கை ராத்திரியில் சுற்றி வந்து கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் படிப்பேன். படித்து 1012 மார்க்கும் எடுத்தேன். அப்படி இருந்தோம் ஏழைங்களுக்கெல்லாம் மேல் படிப்பு ஒரு கனவுன்னு சொன்னாங்க சில பேர். அந்த மாதிரி தான் சார் இருந்தது எனக்கும். மேலே படிக்க மாட்டோமான்னு தினம் ஏங்கினேன். ஆனால் என் குடும்பத்து வறுமையோ என்னை வேலைக்கு போடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் டீச்சர் ட்ரைனிங் எனக்கும் கவர்மெண்ட்டில் கிடச்சிதுன்னு எங்கள் வாத்தியார் வந்து சொன்னார். அவரோட சொந்த பணத்தில் அப்ளிகேஷன் போட்டு நானும் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன் ஆசையாக, அப்பா எனக்கு கவர்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிதுப்பா, நான் போய் சேர்றேன்ப்பான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் சேருப்பா, நீ படிக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நம்ம 2 தம்பி தங்கச்சிங்களை எங்கப்பா இட்டு போய் விட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்டார் சார். பதில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு நின்னேன். அது வருமே சார். அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நானும் தன்னம்பிக்கையோட, எப்பா நைட்லாம் மூட்டை தூக்கி நானும் படிச்சுக்கிட்டு தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிறேன்பா, தம்பியும் பார்த்துக்கிறேன்பான்னு சொன்னேன். எங்கள் அப்பா அதெல்லாம் அப்பயே சொன்னார், தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பா, தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பான்னு. தன்னம்பிக்கை முயற்சின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எங்கள் வாத்தியார் சொன்னார். நானும் கேட்டுக்கின்னு ஆசைப்பட்டு போய் சேர்ந்துட்டேன். நைட்லாம் மூட்டை தூக்குவேன், காலெலாம் பள்ளிக்கூடம் போவேன். ஆனால் அந்த மூட்டை வேப்பங்கொட்டை மில்லில் மூட்டை தூக்கிட்டு காலைல பள்ளிக்கூடம் போவோம் பாருங்க. நாம்பளும் 4 பசங்க கூட அன்பை பகிர்ந்துக்கலான்னு போவேன் அம்மா இல்லாத காரணத்தால். அப்போ என் மேலே அடிக்கிற அந்த ஒரு வேப்பங்கொட்டை நாத்தத்துக்காக என்னை ஒதுக்கி வச்சுட்டு தனியாக போய் உட்காருவாங்களே, அது கொடுமை சார். அந்த கொடுமைக்கு காரணம் வறுமை சார். தினம் ஏழைங்க வீட்டில் அடுப்பெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் வயிறு தவறாமல் எரியுதுன்றத அனுபவத்தில் சொல்கிறேன் சார். இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல், என் தங்கச்சி தம்பிங்களும் காப்பாற்ற முடியாமல் நடு தெருவில் தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு நிற்கிறேனே, இதுக்கு நீங்கள் அன்புன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை தன்னம்பிக்கைன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை அம்மா சொன்ன மாதிரி வரட்டு கௌரவம்னு சொல்லுவீங்களா, மூட பழக்க வழக்கம்னு சொல்லுவீங்களா, இல்லை முதுமையில் தனிமன் தான் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது சார். வருமன் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். முதுமையில் தனிமை கொடுமைன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன், அது கொடுமை தான். ஆனால் முதுமன்ற ஒரு பருவத்துக்கு போவோமான்னு தினம் ஏங்கி சேர்த்து போகிறான இளைஞன், அது வறுமை இல்லையா? அது கொடுமை இல்லையா? இப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இந்தியாவில் உழுது வாழறவங்களை விட அழுது வாழறவங்க தான் சார் அதிகம்.